கல்வி வல்லல் காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்த நாள், குமரி தந்தை மார்சல் நேசமணிகண்டர் அவருடைய 130வது பிறந்த நாள், சிலம்பு செல்வர் மாப்போஸ் சிவஞான கிராமணி அவர்களுடைய 119வது பிறந்த நாள். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாக்களை 30 விழாவாக தமிழ்நாடு நாடார் சங்கம் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசியலின் புதிய சக்தி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், அருமை அண்ணாச்சி அண்ணாமலை IPS அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அண்ணன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி பெற்று தந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய விளையாட்டு மற்றும் திறனாய்வுத்துறை தலைவர் அருமை அண்ணன் அன்பின் இலக்கணம் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் எங்களுடைய அருமை அண்ணாச்சி நாகராஜன் அவர்களையும் வருக வருக என்று கேட்டுக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் அன்பு நண்பர் வீரமாணிக்க சிவா அவர்களும் வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடார் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கக்கூடிய நாடார்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வருகின்றோம். அதே போல தாமரை சொந்தங்கள், பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள், இங்கே வரக்கூடிய இந்த பொதுமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வருகிறேன். அன்பு சகோதரர்களே, குமரி தந்தை மார்சல் நேசமணிகண்டர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். இன்று சமூக நீதியை பற்றி யாரெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமூக நீதிக்கு இலக்கணமான பட்டதேவன் பற்றி சகோதரமான பேட்டி என்னுடைய அருமை சகோதரி திலகமாமா அவர்கள் இந்த மேடையில் வந்திருக்கிறார்கள். நேசமணிகண்டர் அவர்களுடைய சரித்திர சாதனை நிகழ்வுகளை ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். நாகர்கோயிலிலே வழக்கறிஞராக பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அங்கே 2 பானைகளிலே தண்ணீர் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது, இருக்கைகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால் உயர் சாதி தாழ்ந்த சாதி அப்படிங்கிற பாகுபாடு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. நீதிமன்ற வளாகத்திற்குள் அதை பார்த்து வெகுண்டெழுந்து அந்த சேர்களையும் பானைகளையும் அடுத்து நொறுக்கி சமூக நீதியை நிலைநிறுத்தியவர் மார்சல் நேசமணிகண்டர் அவர்கள். இன்று கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இருப்பதற்கு காரணம் மார்சல் நேசமணிகண்டருடைய அவருடைய தலைமையிலான அந்த போராட்ட குழு. குஞ்ச நாடாக இருக்கட்டும், பொன்னப்ப நாடாக இருக்கட்டும், இப்படி பல தலைவர்கள், குறிப்பாக ஐயா தானுலிங்கனார் அவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்களுடைய முயற்சியில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் என்று தாய் தமிழகத்தோடு இருக்கிறது. மார்சல் நேசமணிகண்டர் அவர்கள் 60% இருக்கக்கூடிய நாடார் தொகுதியான கன்னியாகுமரியில அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒரு சமத்துவ தலைவராக வழங்கினார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே தொகுதிக்கே செல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் மும்பை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட தொகுதிக்கு செல்லாமல் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் மார்சல் நேசமணி. அந்த மகத்தான தலைவருக்கு தான் இந்த பிறந்த நாள் விழா. அவர் மட்டுமல்ல, ஐயா மாப்போ சிவஞான கிராமணி அவர்கள் இன்று சென்னை நமது தலைநகரமாக இருப்பதற்கு காரணமே மாப்போ சிவஞான கிராமணி அவர்கள் தான். அந்த ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய சென்னை அபகரிக்க முயற்சித்த போது தலையை கொடுத்தேனும் தலைவரை காப்போம் என்று கூறி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இன்று தாய் தமிழகத்தோடு தமிழகத்தின் தலைவராக சென்னை இருப்பதற்கு காரணமே அவர்தான். அந்த போராட்டத்தின் விளைவாக திருத்தணி அதை சுற்றியுள்ள 318 கிராமங்கள் இன்று தமிழகத்தோடு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமேலவை தலைவராக
எழுத்துக்காக இந்தியாவின் உயரிய விருதான விருது பெற்றவர் ஐயா மாப்போசி அவர்கள். தன் வாழ்வெல்லாம் தேசியத்தை தவிர வேற யாருக்கும் எப்போதும் அவர் அடிபணிந்ததில்லை. அதற்காக இந்த பிறந்தவர் விழா. அது மட்டுமல்ல நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் 9 ஆண்டு காலம் மிகப்பெரிய தொழில் புரட்சியா இருக்கட்டும், விவசாய புரட்சியா இருக்கட்டும், கல்வி புரட்சியா இருக்கட்டும், ஆன்மீக புரட்சியா இருக்கட்டும், இல்ல எந்த புரட்சியாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி கொடுத்த ஒரு உத்தம தலைவர், உலகமே போற்றக்கூடிய தலைவர். நியூயார்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில உலகத்தின் சக்தி வாய்ந்த தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இப்படி மாணவர்கள் மத்தியிலே எந்தவித ஏற்றத்தாலும் வரக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடை திட்டத்தை உலகிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது தாத்தா அப்பச்சி பச்சை தமிழன், கல்வி கடவுள், மக்கள் தலைவர், கல்வி வல்லர் காமராஜர் அவர்கள். அந்த மகத்தான தலைவருக்குத்தான் இந்த பிறந்த விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பாசமிகு அண்ணாச்சி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு நவோதய பள்ளிக்கூட திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு காவலர் செவட ஊதல சங்கு பேருதான் இருக்கு, இதுவரைக்கும் அதுக்கான அனுமதி கொடுக்கல. அந்த பள்ளிக்கூடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்று அண்ணல் அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு அது மட்டுமல்ல நண்பர்களே, 20 லட்சம் பனை தென்னை தொழிலாளர்களுடைய வாழ்வு உயர வேண்டும். டாஸ்மார்க் என்று சொல்லப்படக்கூடிய கெமிக்கல் மதுபானங்களை ஒழித்து கட்ட வேண்டும். இன்றைய இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய டாஸ்மார்க் மதுபானங்கள் அழிக்கப்பட வேண்டும். சுதேசிமான மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய பணபால் என்று சொல்லக்கூடிய கல்லை இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று நமது அன்பு அண்ணாச்சி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்திற்கு சென்னை கிண்டியில நினைவஞ்சலி செலுத்த வந்தார்கள். அப்பொழுது அது ரொம்ப கட்டடங்கள்லாம் உடைஞ்சி போய் பராமரிப்பின்றி குப்பைக்கூடமாக கிடந்தது. அவர் எதை பத்தி யோசிக்கல, யார்கிட்டையும் கேட்கல. பிரஸ் மீட்ல உடனே சொன்னாங்க, அண்ணன் உடனடியாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தை தமிழக அரசு சுத்தப்படுத்த வேண்டும், அந்த கட்டடத்தை சரி செய்ய வேண்டும், புதிதாக மிக சிறப்பான கட்டடத்தை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் தருகிறோம், நீங்கள் உடனே கட்டுங்கள் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட நமது அன்பு அண்ணாச்சி தான் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். சில நபர்கள் கட்சி தலைவராக மாநில தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாடுவார்கள். சில அரசியல் கட்சியினர் நேரம் போகல அப்படின்னா அவங்க வயிற்று போக்குக்காக டாஸ்மார்க் விற்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு காமராஜர் என்று கூறி காமராஜரை கொச்சைப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில், தமிழ்நாட்டில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் பெருந்தலைவர் காமராஜர் புகழை தமிழிலும் கன்னடத்திலும் பரப்பி உலக தலைவருடைய புகழை பாடிக்கொண்டிருந்தவர் நமது அன்பு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். எந்த எதிர்பார்ப்பு கிடையாது, அவருக்கு அரசியலுக்கு வருவோம் வரமாட்டோம்னு தெரியாது. ஆனா காமராஜருடைய புகழை தொடர்ந்து பாடிட்டு இருந்தாங்க. இப்படி ஆற்றல் மிக்க, ஒரு துணிச்சல் மிக்க, ஒரு வீரமிக்க தலைவர்
டெர்மினலுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை முழுமையாக சூட்ட வேண்டும். டெர்மினலுக்கு எந்த தலைவர் பெயர் வேணாலும் வைக்கிட்டு அவங்க இருப்போம். அதே போன்று தமிழகத்தில் 9 ஆண்டுகளை பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர், இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தனது இளமை காலங்கள் எல்லாம் சிறையில் கொடும் சிறையில் கழித்த தலைவர், இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், இப்படி மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவிற்காகவும் உலக மக்களுக்காகவும் வாழ்ந்து மடிந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த 72வது வயதை நினைவூட்டும் வகையில் சென்னை விமான நிலைய பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலைய வளாகத்தில் 72 அடியில் மிக பிரம்மாண்டமான சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எப்படி ஒரு சிலை வைத்தார்களோ ஐயா மோடிஜி அவர்கள், அதே போன்று தென்னிந்தியாவின் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் காமராஜர் அவர்களுக்கு 72 அடியில் சென்னை விமான நிலைய வளாகத்திலே சிலை வைக்க வேண்டும். அதை நிச்சயம் அவர்கள் செய்து தருவார்கள். தேவைப்பட்டால் அந்த சிலையை நாடா சமுதாய சார்பாக நானே தர கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு நம்ம அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையில அந்த சிலையை திறந்து வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஐயா மோடிஜி அவர்களையும் ஆதரிப்பார்கள். இது உறுதி என்று கூறி பெருந்தலைவர் காமராஜர் சிலையை நிறுவுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த நமது சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும், தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும், நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.